ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த உளுந்தை வச்சு உளுந்து வடை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். உளுந்து வடை பண்ணுறதுக்கு முதல்ல உளுந்தை ஒரு 3 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்ச உளுந்தை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிறோம். உளுந்து வடைக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணின வெங்காயத்தை அரைச்சி வச்சு உளுந்தோட சேர்த்துருவோம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். சின்னதாக கட் பண்ணி வச்ச பச்சை கொச்சிக்காயும் சேர்த்துருவோம். உளுந்து வடைக்கு கொஞ்சம் ஆப்பசோடா சேர்த்துருவோம். கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருவோம். கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ உளுந்து வடைக்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி நிற்கிற கேப்பில் ஜோராக ஒரு மழை பெஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மழை விட்டோன்னே திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணி வடை செய்கிறதுக்கு நாங்கள் டார்ச்சை வச்சுக்கிறோம். டார்ச்சி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயிலை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு இது மாதிரி வாழையில துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயிலை தடாயிக்கோங்க. இப்போ ஒரு கையை நனைச்சிக்கோங்க. இப்படி அதுக்கு போகிறோம். மிக்ஸ் பண்ணின மாவில் இருந்து கொஞ்சம் இப்படி எடுங்க. இதை இப்படி உருண்டை மாதிரி வரணும். அதை எடுத்து இப்படி போட்டு இப்படி கொஞ்சம் அழகாக தட்டிக்கோங்க. தட்டி நடுவில் ஒரு ஓட்டை ஒன்று போடுங்க. வடைக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு ஓட்டை போடுங்க. அப்போ தான் அது உளுந்து வடை. நீ யாராச்சும் நைட்டில் இப்படி வடை போட்டுறேன்டாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ வடை போச்சு, நாங்களும் வடை போடுவோம். வடை ஒரு வடை ரெடி. இந்த பக்குவம் வந்தால் வடை எடுத்துடலாம். இப்படி அழகாக வச்சுக்கோவோம். கையை ஒருக்கா நனைச்சிக்கோங்க. இப்படி புளி எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணி இதில் இப்படி போட்டு இப்படி மேலால் அழகாக தட்டி இப்படி நடுவில் ஒரு ஓட்டை ஒன்று போடணும். போட்டு இப்படி பரட்டி நெக்ஸ்ட் சைட். வடையும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதே இறக்கி எடுத்துருவோம். சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூட்டை கொச்சிக்க போட்டு ஒரு சட்னியை ரெடி பண்ணோம். சூப்பராக வந்துச்சு. இந்த சட்னிக்கும் இந்த வடையோட பதத்துக்கும் அதில் டேஸ்ட்டுக்கும் வேறு லெவல்லைக்கு கஷ்டப்படுறதுக்கு நஷ்டமே இல்லை. வாவ், சூப்பர். அதை பூ போல் வந்து வடை வேறு லெவலில் வந்துருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வடை உங்களுக்கு வருதான்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை பாய்.